காப்பாரில் வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதன் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு உள்ளூரைச் சேர்ந்த 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று காப்பார் தாமான்ஜயாவைச் சேர்ந்த அந்த வர்த்தகர் ஒரு கும்பலால் கொல்லப்பட்டார். 25 மற்றும் 29 வயதுக்குட்பட்ட அந்த 2 சந்தேக பேர் வழிகளில் ஒருவன் சனிக்கிழமையும் மற்றொருவன் நேற்றும் கைது செய்யப்பட்டதாக வடக்கில்லான் போலீஸ் தலைவர் S. விஜயராவ் கூறினார். முதல் சந்தேக பேர் வழி 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மற்றொரு நபரை தடுத்து வைப்பதற்கான உத்தரவு இன்று பெறப்படும் என வெளியிட்ட அறிக்கையில் விஜயராவ் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் கொல்லப்பட்டவரின் மனைவியும் பிள்ளையும் இருந்துள்ளனர். விசாரணைக்கு உதவும் பொருட்டு புதிய சாட்சிகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பழிவாங்கும் நோக்கத்தில் அந்த கொலை நடந்திருக்கலாம் என்பதோடு இதர சந்தேக பேர் வழிகள் தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக விஜயராவ் தெரிவித்தார். பாராங் மற்றும் டேசர் கன்ஸ் வைத்திருந்த ஆயுத கும்பலால் 38 வயதுடைய அந்த வர்த்தகர் தாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. படுக்கை அறையில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது தலை, கால்கள், தோள்பட்டை மற்றும் வலது கையிலும் காயங்கள் காணப்பட்டன.